அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் மேல் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் மேல் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றீர், பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாதே என்று எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, இந்த திருப்பலியானது பாலூரான் குடும்பம் தனமணி மரித்த 8ஆம் ஆண்டு நினைவஞ்சலியாகும், அவருடைய ஆண்மையிலை வாற்றிக்காகும், மேலும் பொன்னு தம்பி டோம்னிக் சாவியோ இவர்களின் ஆண்மையிலை வாற்றிக்காகவும், 200 குடும்பம் பெரியநாயகம் அந்தோனியம்மாள், மரிய அந்தோனி ராஜா, மேரி ஸ்டெல்லா, மேன்சி, வில்லியம் ஆல்பர்ட், மேரி பிரேமா, பிரின்சி, வின்சி இவர்கள் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும். அந்தோனியார் செய்த அனைத்து உதவிகளுக்கும் நன்றியாகும். குப்பத்தான் குடும்பம் ஆனந்தராஜ், ஜோஸ்பின், ஐலேஷ், மலர்விழி, பிரவீன்குமார் இவர்களுக்கு புனித அந்தோனியார் செய்த அனைத்து உதவிகளுக்கு நன்றியாகும். ஜோஸ்பின் உடல் நலன் வேண்டியும், தலையாரி ஆரோக்கியராஜ், மரியின் சகாயம் குடும்பத்திற்கு அந்தோனியார் வழியாக இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றியாகும். பிள்ளைகளினுடைய உடல் நலனுக்காகவும், கோராண்டான் குடும்பம் மேரி ஜான், எழில் ராணி, ஆர்த்தி இவர்களின் உடல் நலத்திற்காகவும் மற்றும் மேரி ஜான் வீடு நல்ல முறையில் கட்டி முடிக்க வேண்டியும் புனித அந்தோனியார் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் மேரி ஜான் உடல் நலத்திற்காகவும், சவரியார்புரம் அந்தோனி, விண்ணொலி, சாந்தி, செமீரா, மித்ரனுக்கு அந்தோனியார் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். சுமில்டா, பிரசிலா, ரியன் கவின் படிப்பிற்காகவும் உடல் நலத்திற்காகவும், சிறுதுண்ட மாதவி, காணிக்கராஜ், சகாய மேரி, பிரசாந்த், சம்மனசு மேரி இவர்களின் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், அந்தோனி ராயர், கன்னிமரி மற்றும் பிள்ளைகளுடைய படிப்பிற்காகவும் உடல் நலன் பெறவும் குடும்ப சமாதானம் வேண்டியும், குப்பத்தான் குடும்பம் ஜான் பிரகாஷ், ஆலிஸ் மேரி, ஜோஷிகா, ஜெசிகா, ஜோதாயன்சந்த், ராக்கினி இவர்கள் உடல் நலத்திற்காகவும் பிள்ளைகளுடைய படிப்பிற்காகவும் அந்தோனியார் செய்த அனைத்து உதவிகளுக்கும் நன்றியாகவும், கூடலரான் குடும்பம் ஆனந்த்ராஜ், ரெஜினா, ரஞ்சித், மீரா, திஷிவ்ரியோ, ரிக்
குடும்ப கருத்துகளுக்காகவும் உடல் நலத்திற்காகவும் அந்தோனியார் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகும். மீராவினுடைய உடல் சுகம் பெறவும், பிரான்சிஸ் எஸ்தர் ராணி, மெர்லின் ரோஸ், ஜோ சின்னப்பன், ஞான சௌந்தரி குடும்ப கருத்துகளுக்காகவும் குடும்ப கஷ்டம் நீங்கவும் அந்தோனியார் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், சூரன் குடும்பம் செபஸ்டின், அன்னம்மாள், விஜய் பிரபாகரன், டெய்சி ராணி, ரியா, தியா, அனெக்ஸ்னா மோன், அஜித், ஜெய் ஸ்டாலின், அபிராமி, அனுஷா, மைக்கேல், மதன், ராஜ்குமார், மதி இவர்கள் உடல் நல வேண்டியும் அந்தோனியார் செய்த அனைத்து உதவிகளுக்கு நன்றியாகவும், பெரிய அகரத்தான் குடும்பம் ஈசாக், ஞான சௌந்தரி, பிரபு, ஜெயமேரி இவர்களின் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து உதவிகளுக்கு நன்றியாகும். மேலும் கடன் தீரவும் உடல் நலத்திற்காகவும் கடலூர் குழந்தை நல மருத்துவர் டாக்டர் திரு நமச்சிவாயம் அவர்களினுடைய ஆண்மேலை பாட்சிக்காகவும் மற்றும் பிரான்சிஸ்கா, தவமரி, பிச்சமுத்து, தேவதாஸ், சிதம்பரம், சிஆர்பி தாஸ் ஆண்மேலை பாட்சிக்காகவும், பன்ருட்டி சவிதா, நிஷார், பௌஷியா, இலாவுதீன், ஜாஸ், ஷாக்கினி, ஜிலானி இவர்களுடைய குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும், கடன் பிரச்சனைகள் நீங்கவும், பௌஷியா, ஜாஷா, கனி இவர்களுக்கு குழந்தை வர வேண்டியும், ராயப்பா நீர் பாறை, இந்த பாறையின் மீது என் திருச்சபையை கட்டுவேன் என்று கூறிய, இயேசுவை அழப்பு சமுத்திரம் சென்று கோயிலை கட்டுங்கள் என்று கூறிய பேராயர் நமது பங்கு தந்தை இந்த ஊருக்கு அனுப்பி அதை நிறைவேறும் வகையில் அனைத்து நிகழ்வுகளையும் செய்யவும் நம் பங்கு தந்தைக்கு உடல் உள்ள ஆன்ம நலனை அந்தோனியார் அருளவும், ஆலய கட்டுமான பணி கூடிய விரைவில் தொடங்கவும், சூரன் குடும்பம் ஏ. அம்புரோஸ், மேரி ஸ்டெல்லா, பிரபு, மாலதி, பாஸ்கர், சங்கீதா, ஹைரினா, பிக்கின்ஸ், பிரின்ஸ் இவர்களின் உடல் நலனுக்காகவும், மேலும் பிரபு, மாலதி இவர்களுடைய திருமணம் நல்ல முறையில் நடந்ததற்காகவும், புனித அந்தோனியார் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், சூரன் குடும்பம் ஜான் பால், ஆர்லிஸ், அருள்ராணி, பிரின்ஸ் ஆண்டோ, ஜோனா, ஜாய்ஸ் இவர்களின் உடல் நலனுக்காகவும், புனித அந்தோனியார் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மட்டியான் குடும்பம் ஜஸ்டின், சுசி, பிரின்ஸ், ஜெய்சன், ஜெஃப்ரி கிளாட்சன் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், குழந்தைகளுடைய உடல் நலத்திற்காகவும், பிரின்ஸினுடைய படிப்பிற்காகவும், டைமண்ட் என்கின்ற தீனாவின் பிறந்த நாள் நன்றியாகவும், பெரிய அகரத்தான் குடும்பம் அருளப்பன், மோட்சராக்கினி, ஆரோக்கிய சௌரிமுத்து, ஜோவின் ஜார்ஜ் கால் நல்ல முறையில் குணமடைந்ததற்கு நன்றியாகும், அந்தோனியார் இவர்களுடைய குடும்பங்களுக்கு செய்த அனைத்து உதவிகளுக்கு நன்றியாகவும், பெரிய அகரத்தான் குடும்பம் ஆரோக்கியராஜ், எலிசபெத் ராணி, லின்சி, ஷர்லி, அஜித், ஜெகினா, பிரின்சி குடும்ப கருத்துக்களுக்காகவும், கடன் பிரச்சனை தீரவும், வீடு நல்ல முறையில் கட்டி முடிக்கவும், அனைவருடைய உடல் நலத்திற்காகவும், இதுவரை அந்தோனியார் இவர்கள் குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். கோசி குடும்பம் ஸ்ரீ அந்தோனிசாமி, நட்சத்திரம், அந்தோனி ராஜ்குமார், பிரியதர்ஷினி, அஸ்வந்த், பிரியன் உடல் நலத்திற்காகவும் மற்றும் புனித அந்தோனியார் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். சித்தரசூர் ஸ்ரீ மோகன், டெல்சி, மாக்லெட், கனிமொழி நற்படிப்பிற்காகவும் குடும்ப சமாதானத்திற்காகவும் புனித அந்தோனியார் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இறைவனின் அருளையும் ஆசிரையும் நாடி தேடி வந்துள்ள உங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த தெய்வீக திருப்பலி வழியாக எல்லாம் வல்ல பரமதந்தையிடம் உருக்கமுடன் ஆடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்வில் இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கும் அந்தோனியார் வழியாக நன்றி கூறுவது போன்று அந்தோனியார் நம்முடைய வாழ்வில் தொடர்ந்து இன்னும் பல்வேறு காரியங்களை நமக்கு செய்ய வேண்டும், இறைவனிடமிருந்து ஏராளமான அருளையும் ஆசிரியையும் பெற்றுத்தர வேண்டும் என்று நாம் தொடர்ந்து ஆடுவோம். அகரத்தான் குடும்பம் பிரான்சிஸ், ரீதா மேரி, ஃப்ளோரா, கிறிஸ்து ராஜா, ஜோனாஸ் இவர்களின் உடல் நலன் வேண்டியும், சகாயகுமார், எழில் ராணி குழந்தை வர வேண்டியும், அந்தோனி ஜான்சன், கரோலின்
குழந்தை வர வேண்டியும் ஆண்ட்ரியா அமலோற்புவ தாஸ் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், கோராண்டான் குடும்பம் முடியப்பன் திருத்துவமேரி பிராங்க்லின் இனிகோ தேர்வு நல்ல முறையில் எழுதவும், கடன் பிரச்சனை தீரவும் இந்த பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகளை எண்ணி அதற்காக மனவருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான பேரின்ப வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக்க. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாற்றிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம்மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம்மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர்.
ஜெபிப்போமாக்கு. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கோடி அற்புதரான பதுவை புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். மக்களின் மன்றாட்டை கேட்டருளும்படி என் பெயர் இக்கோவிலில் விளங்கும். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வசனங்கள் 22 மற்றும் 23, 27 30 முடிய. அந்நாட்களில் சாலமோன் ஆண்டவரின் பலிபீடத்தை நோக்கி நின்று கொண்டு இஸ்ரேல் சபையார் அனைவர் முன்னிலையில் வானத்திற்கு நேரே தம் கைகளை உயர்த்தி மன்றாடியது. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை, மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் உம்மை போன்ற வேறு கடவுள் யாரும் இல்லை. உமது முன்னிலையில் முழு உள்ளத்தோடு உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் உம்முடைய அடியாருக்கு உமது உடன்படிக்கையின்படி தவறாது பேரன்பு காட்ட வருகின்றீர். கடவுள் உண்மையில் இந்த மண்ணுலகில் தங்கியிருப்பாரா? வானமும் வான மண்டலங்களும் உம்மை கொல்ல இயலாதிருக்க நான் கட்டியுள்ள இக்கோவிலில் எப்படி உம்மை கொல்லும்? என் கடவுளாகிய ஆண்டவரை, உம் அடியான் செய்கிற வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் கேட்டருளும். உம் அடியான் இன்று உம் முன்னிலையில் எழும்பும் இக்கூக்குரலை வேண்டுதலையும் செவிசாய்த்தருளும். என் பெயர் இவ்விடத்தில் விளங்கும் என்று இக்கோவிலை பற்றி நீர் சொல்லி இருக்கின்றீர். இவ்விடத்தில் உம் அடியான் செய்யும் வேண்டுதலை கேட்டருள்வதற்காக இரவும் பகலும் உம் கண்கள் இதனை நோக்கி இருப்பனவாக. உம் அடியானின் விண்ணப்பத்திற்கும் இவ்விடத்தை நோக்கி செய்கிற உம் மக்கள் இஸ்ரேல் வேண்டுதலுக்கும் செவி சாய்ப்பீராக. உமது உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து கேட்டு அருள்வீராக, கேட்டு மன்னிப்பு அருள்வீராக. ஆண்டவரின் அருள்வாக்கு. உமக்கு நன்றி. அஞ்சாதே ஆண்டவர் துணை இருக்க, நின்றோடு நித்தம் அவர் நினைவிருக்க. அஞ்சாதே ஆண்டவர் துணை இருக்க, நின்றோடு நித்தம் அவர் நினைவிருக்க. உன் தாயின் உதிரத்தில் உன்னை தெரிந்தார், உன் வாழ்வில் உறவாய் உன்னில் நிறைந்தார். அஞ்சாதே ஆண்டவர் துணை இருக்க, நின்றோடு நித்தம் அவர் நினைவிருக்க. தீயின் நடுவே தீமையில்லை, திக்கற்ற நிலையில் துயரம் இல்லை. தோல்வி நிலையில் துவண்டு வாழும் துன்பம் இனியும் தொடர்ந்திடாது.
கரத்தில் தாங்கிடுவார், அன்பின் கரத்தில் தாங்கிடுவார். அஞ்சாதே ஆண்டவர் துணை இருக்க, நின்றோடு நித்தம் அவர் நினைவிருக்க. தூரதேசம் வாழ்க்கை பயணம், தேவன் நேசம் உன்னை தொடரும். பாவம் யாவும் பறந்து போகும், பரம அன்பில் பனியை போல வாழும் காலம் முழுதும் முன்னில், வாழும் காலம் முழுதும் முன்னில் வசந்தம் வீசிடுமே, அன்பின் வசந்தம் வீசிடுமே. அஞ்சாதே ஆண்டவர் துணை இருக்க, நின்றோடு நித்தம் அவர் நினைவிருக்க. அஞ்சாதே ஆண்டவர் துணை இருக்க, நெஞ்சோடு நித்தம் அவர் நினைவிருக்க. உன் தாயின் உதிரத்தில் உன்னை தெரிந்தார், உன் வாழ்வில் உறவாய் உன்னில் நிறைந்தார். அஞ்சாதே ஆண்டவர் துணை இருக்க, நின்றோடு நித்தம் அவர் நினைவிருக்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே, நீரும் நியமங்களை தந்தீர், உம் ஒழுங்குமுறைகளில் என் இதயம் நாட்டம் கொள்ள செய்யும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 7. உயிருள்ள இறை வார்த்தைகள் 1 முதல் 13 முடிய. ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமில் இருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர். அவருடைய சீடருள் சிலர் தீட்டான, அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயரும் ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை, சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர். அவ்வாறே கிண்ணங்கள், பரணிகள், செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன. ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி, உம் சீடர் மூதாதையர் மரபுப்படி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவதேன் என்று கேட்டனர். அதற்கு அவர், வெளிவேடக்காரர்களாக்கி உங்களை பற்றி எசையா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலையில் இருக்கிறது. மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர், இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார். மேலும் அவர், உங்கள் மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டீர்கள். உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்றும், தந்தையையோ தாயையோ சபிப்போர் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே உரைத்திருக்கிறார் அல்லவா?
ஆனால் ஒருவர் தம் தாயையோ தந்தையோ பார்த்து, நான் உமக்கு தர கடமைப்பட்டிருக்கிறது குர்பான் ஆயிற்று, அதாவது கடவுளுக்கு காணிக்கை ஆயிற்று என்றால், அதன் பின் அவர் தம் தாய் தந்தைக்கு எந்த உதவியும் செய்ய நீங்கள் அனுமதிப்பதில்லை. இவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொண்ட மரபின் பொருட்டு கடவுளின் வார்த்தையை பயனற்றதாக்கி விடுகிறீர்கள். இதுபோல நீங்கள் பலவற்றை செய்கிறீர்கள் என்று அவர்களிடம் கூறினார். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலையில் இருக்கிறது. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, இது நமக்கு பொருந்தும். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளங்களோ வெகு தொலையில் இருக்கின்றது. உண்மைதானே? உண்மைதானே? உள்ளூர் மாடு என்ன பண்ணாத? உள்ளூர் மாடு விலை போகாது. ஏன்னா இந்த ஆலயம் திறக்கப்பட வேண்டும், திறக்கப்பட வேண்டும், திறக்கப்பட வேண்டும். எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அந்தோனியாரை காண ஆவலாக இருக்கின்றது என்று நான் வந்தபொழுது கூக்குரல் எழும்பியது. புரியுதுங்களா? இதை திறந்தே ஆக வேண்டும் என்று. ஆனால் இன்றைக்கி எத்தனை பேர் இந்த கோயிலுக்கு வராங்க? எல்லாம் இங்கிருந்து வெளியில் கிளம்பி சென்று வேறு ஒரு இடத்துல கடவுளை கண்டு விட்டு, அப்போ இங்கே எழுந்தருளி வருவது யார்? சொல்லுங்களா? இங்கே எழுந்தருளி வருவது யார்? அப்போ இங்கே இருக்கிறவர் யார்? அப்புறம் எதுக்கு இதை திறக்க சொன்னீங்க? அந்தோனியார் கோயில் திறக்கல, அந்தோனியார் கோயில் திறக்கலன்னாங்கன்னா எல்லாம் இங்கேருந்து தான் கிளம்பி போயிட்டு வராங்க. பார்த்தா ஒரு வேனில் வந்து இறங்குறாங்க 6:30 மணிக்கு, 6:45. என்னென்னா வேறு ஒரு ஊருக்கு போயிட்டு வராங்களாம் முதல் செவ்வாய்க்கிழமை. அப்போ நான் இங்கே பூசை வைக்க வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல, நானும் கிளம்பி போகலாம்ல. எனக்கும் பல்வேறு இடங்களை பார்க்க வேண்டும் ஆவல் இருக்குல்ல, எனக்கும் பூசை வைக்கணும்னு என்ன இருக்குமா இருக்காதா? வருஷம் 365 நாளும் இங்கே மட்டும் நான் திருப்பலி வைக்க வேண்டும் என்ற என்ன இருக்குது சொல்லுங்கள்? பக்கத்தெல்லாம் திருவிழா நடக்குது. இதே இப்போ 2ஆம் தேதி காணிக்கை எண்ணெய் திருவிழா நடந்துச்சு. இங்கே பூசை வச்சா என்ன வைக்கல, நான் போகலாம்ல. உங்களுக்கு இருக்கின்ற அதே எண்ணமும் இருக்குமா இருக்காதா? கேட்டால் நாங்கள் அங்கே போயிட்டு வரோம். அப்போ இங்கே எதுக்கு பூசை? அப்போ இங்கே குடிகொண்டு இருக்கின்ற இந்த ஆலய வளாகத்தில் இருக்கின்ற அந்தோனியாருக்கு மகிமை இல்லையா? மாட்சிமை இல்லையா? அவருக்கு வல்லமை இல்லையா? ஆற்றல் இல்லையா? எத்தனை பேர் இந்த ஆலயம் கட்டப்படும், அற்புத அன்னை எங்கள் அன்னை, அற்புத அன்னை எங்கள் அன்னை, எத்தனை பேர் காலையில் கிளம்பி கோயிலுக்கு வரீங்க அந்த அன்னையை பார்ப்பது? காலையில் பூசை வச்சாலும் வர்றதில்லை, சாயந்தரம் பூசை வச்சாலும் வர்றதில்லை. அப்போ பெயருக்கு தானே நம்ம சொல்கிறோம். நம்முடைய உள்ளம் அந்த அன்னைக்காகவோ கோடி அற்புதரான பதவி புனித அந்தோனியாருக்காகவோ இயங்குதான். இயேசுநாதருக்கே இந்த ஒரு நிலைமை நடந்திருக்கிறது. அவருடைய சொந்த மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்? முன்சார்பு எண்ணம். இவர் சூசையப்பரனுடைய மகன் அல்லவா, இவர் அன்னை மரியாளனுடைய மகன் அல்லவா, இவருடைய சகோதரர் சகோதரிகள் நம்முடன் தானே இருக்கின்றார்கள், இவருக்கு எப்படி இதெல்லாம் என்று அந்த முன்சார்பு எண்ணம், அவரை குறித்தும் அவருடைய குடும்பத்தை குறித்தும் முன்சார்பு எண்ணங்கள் இருந்தன. எனவே தான் சொந்த ஊரில் இறைவாக்கினர் மதிப்பு பெற மாட்டார்கள் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்து சொன்னார். அதனால் சொந்த ஊரில் இருக்கின்ற கோயிலில் என்ன இல்லை வேறு ஒரு ஊரில் இருக்கிறதுல தான் இருக்குது. புரியுதுங்களா? உங்களுடைய கூற்றுப்படி உட்கார், கீழே உட்கார். உங்களுடைய கூற்றுப்படி, உங்களுடைய செயலின்படி அழகுப்ப சமுத்திரத்தில் இருக்கிற அற்புத அன்னை ஆலயத்திலேயோ இல்லை அந்தோனியார் சிற்றாலயத்திலோ என்ன இல்லை, வேறு ஒரு ஊருக்கு போனால் தான் உங்களுக்கு நிறைவடையுது, பெருமூச்சை விட முடியுது. அப்படி தானே? அப்படின்னா எத்தகைய ஒரு விசுவாசத்தில் நம்பிக்கையில் நீங்கள் இருக்கின்றீர்கள்? எதற்காக இந்த இடங்களில் நாம் திருப்பலி கொண்டாட வேண்டும் சொல்லுங்கள்? இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே,
எனவே நம் மத்தியில் நம்முடைய அன்னை உளவாடி கொண்டிருக்கின்றார். இந்த ஊரை தன்னுடைய கரங்களிலே தன்னுடைய கொடுங்கையின் கீழ் வைத்து காக்கின்றவளாக இருக்கின்றார். அதை நீங்கள் உணர்கின்றீர்களோ இல்லையோ, என்னால் உணர முடியும். இந்த ஆலயத்தில் ஒரு சின்ன பையன் வந்து மொட்டை அடித்தான். என்னடான்னு கேட்டால் அவன் அதற்கான காரணம் வேண்டுதல் நிறைவேறவில்லை, ஆனால் அவன் வேண்டிக்கிறான். புரியுதுங்களா? என்னுடைய குடும்பத்தில் இப்படி இருக்கணும் என்று வேண்டிக் கொண்டு அவன் என்ன ஒரு எண்ணத்தில் அடித்தான் என்றெல்லாம் தெரியாது. இந்த சிற்றாலயத்தில் அமர்ந்து அவன் மொட்டை அடித்து கொண்டான். அதுதான் உங்களுக்கும் அவனுக்கு இருக்கிற வித்தியாசம். வளர்ந்தவர்களுக்கும் சிறுவர்களுக்கும் இருக்கின்ற வித்தியாசம். இந்த இடத்தில் குடிகொண்டிருக்கின்ற அந்தோணியார் என்னுடைய குடும்பத்தை சுகமாக வைத்திருப்பார். என்னுடைய குடும்பத்தில் அப்பா அம்மாவுக்குடைய சண்டை சச்சரவுகள் இருக்காது, அவர்கள் ஒன்றாக இருப்பார்கள் என்று வேண்டிக் கொண்டு அது நிறைவேறுதோ இல்லை, அதற்கு முன்னாலே அவன் மொட்டை அடித்தவனாக இருக்கிறான். ஆனால் வளர்ந்த நீங்கள் இங்கே வேற ஒரு இடத்துக்கு போனால் தான் எங்களுக்கு இன்றைக்கி செவ்வாய் திருப்தியாக இருக்கும். எப்படியே திருப்தியாக இருக்கும். என்ன ஒரு மனநிலை! இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியவர்களே, இதே ஒரு மனநிலையில் தான் அந்த பரிசேய சதுசேய கூட்டம் இருந்தது. இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளாதவர்கள், தங்களுடைய மரபு வழிகளில் மட்டுமே நம்பிக்கை கொண்டிருந்தார். மோசே கொடுத்த சட்டம் ஒன்றென்றால் இவர்கள் அதிகமாக தங்களுக்கான சட்டங்களை ஊதி பெரிதாக்கி கொண்டவர். எனவே தான் இயேசுவினுடைய சீடர்கள் கை கழுவாமல் உண்டதை கண்ட பிறகு அவர்கள், இது என்ன நம்முடைய மரபுக்கு மாறானதாக இருக்கின்றதே, எதை செய்தாலும் கையை கழுவ வேண்டும், கிண்ணத்தை கழுவ வேண்டும், எல்லாவற்றையும் கழுவ வேண்டும், அதன் பிறகுதானே நாம் தின்ன வேண்டும், நாம் உண்ண வேண்டும் என்று அவர்கள் இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்கின்றார். இது அவர்கள் மரபாக கொண்டிருந்தார். தங்களுடைய மூதாதையர்கள் கடைபிடித்தார்கள், தாங்களும் கடைபிடிக்க வேண்டும் என்று எண்ணினார்கள், அவர்கள் கடைபிடித்தார்கள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியவர்களே, இவர்கள் இந்த பரிசேய சதுசேயர்கள் எல்லாம் எதிர்பார்த்தது புற தூய்மை. எப்படி புற தூய்மைன்னா வெளிப்புறத்தில் பலபலன்னு இருக்கணும், வெளிப்புறத்தில் பல வென்று இருக்கும், உள்ளே எப்படி இருந்தாலும் பிரச்சனை. நம்ம கத்திரிக்காய் வாங்கும்போது கூட எப்படி பார்த்து வாங்குகிறோம், எப்படி வாங்குகிறோம், வெளியில் பலன்னு இருக்குது, ஆனால் அரிஞ்சு பார்த்தா எப்படி இருக்குதா, உள்ள நம்ம கண்ணுக்கே தெரியாது. மாம்பழம் கூட பாருங்கள், வெளியில் ஒன்றும் தெரியாது, உள்ளே அறுத்து பார்த்தீங்கன்னா ஆமாம் கருப்பாக உள்ள வண்டு இருக்கும். இதுதான் அந்த பரிசேயர்களுடைய எண்ணம். எனவே தான் இறைமகன் இயேசு கிறிஸ்து தெளிவாக சுட்டி காட்டுகின்றார், மனிதனுக்கு வெளியிலிருந்து உள்ளே செல்வது எதுவும் அவனை மாசுபடுத்தாது, எதுவும் அவனை மாசுபடுத்தாது. நாம் தின்பதெல்லாம் என்ன ஆகிடும், எதை சாப்பிட்டாலும் என்ன ஆகிடும், ஒன்று செரிமானமாக வேண்டும், இல்லை என்றால் அது என்ன பண்ணிடும், வெளியே வந்துடும். புரியுதுங்களா? இப்போ பாதிப்பு இருக்குமா என்றால் இருக்காது. எது அவனுக்குள் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது? ஏக்கா சொல்லேக்கா, எது ஏற்படுத்துது பாதிப்பு? உள்ளுக்குள்ளே இருப்பது தான் ஒரு மனிதனுக்கு பாதிப்பை ஏற்படுது. புரியுதுங்களா? வெளி தோற்றம் அல்ல, வெளியிலிருந்து செல்வதல்ல. ஒரு சில மதத்தில் இதை சாப்பிடக்கூடாது என்று சொல்வார். உதாரணத்திற்கு இஸ்லாமிய மதத்தில் பார்க்கின்ற பொழுது என்ன சாப்பிடக்கூடாது, என்ன இஸ்லாமியர்கள் என்ன சாப்பிடக்கூடாது, பன்றி இறைச்சி அவர்கள் தொடமாட்டார். தெரியுங்களா? பன்றி இறைச்சியை அவர்கள் தொடமாட்டார், அது அவர்களுக்கு ஒவ்வார். ஒரு சில இந்து சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்க, மாட்டு இறைச்சியை உண்ண மாட்டார், மாட்டு இறைச்சியை அவர்கள் உண்ண மாட்டார். புரியுதுங்களா? ஆனால் இதெல்லாம் உள்ளே ஒரு மனிதனுக்குள் சென்று ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா என்றால் பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் அவனுக்குள் பாதிப்பை ஏற்படுத்துவது அவனுடைய சிந்தனை, அவருடைய எண்ணங்கள், அதுதான் ஒரு மனிதனுக்குள் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்து. எனவே உன்னுடைய உள்ள தூய்மை மிக மிக அவசியம் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுகிறார். அப்போ நம்முடைய உள்ளம், அதனால தான் சொல்லுவாங்க, எண்ணம் எப்படி இருக்கின்றதோ அதுபோல் தான் நம் வாழ்க்கையும் அமையும். புரியுதுங்களா? எப்போ பாரு அடுத்தவன் அழிஞ்சு போயிடணும், ஒழிஞ்சு போயிடணும், அவன் நல்லா இருக்கக்கூடாது, நாசமாக போயிடணும், மாக்குன்னு போயிடனா, அப்புறம் என்ன சொல்லுவான், மல்லாந்து போயிடணும். இதுதான் பலரினுடைய எண்ணமாக இருக்கின்றது. நாம் உயர வேண்டும், வளர வேண்டும் என்பதற்காக மற்றவர்களை அழித்தொழிக்கின்ற
அந்த குறுகிய எண்ணங்கள் நமக்குள் இருக்கின்ற பொழுது என்னதான் வெளியில் நாம் பலவென்று இருந்தாலும் நம்மை தூய்மைப்படுத்தி கொண்டாலும் அதனால் எந்த பலனாவது இருக்கின்றதா? ஏன்னா நம்முடைய உள்ளத்தில் என்ன இருக்கின்றது என்பதனை ஆய்ந்து அறியக்கூடியவராக இறைமகன் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். புரியுதுங்களா? உங்களுடைய உள்ளத்தில் என்ன இருக்கின்றது வெளியில் இருக்கின்ற மனிதர்களுக்கு தெரியாது. ஆனால் உள்ளே இருப்பதை ஆய்ந்து அறியக்கூடியவராக இறைவன் இருக்கின்ற பொழுது நீங்கள் எதை செய்தாலும் அவருக்கு தெரியாமலாம் இருக்கார். எனவே மற்றவர்கள் அழிய வேண்டும் என்று நீ எண்ணுகின்ற பொழுது அவர்கள் கண்டிப்பாக வளருவார். ஏன்னா உன்னுடைய எண்ணம் தவறு, உன்னுடைய சிந்தனை தவறு. அப்படி இருக்கின்ற பொழுது உன்னுடைய வேண்டுதல் ஒரு பொழுதும் கேட்கப்படாது. அதை ஞாபகத்தில் வச்சுங்க. நீங்கள் உங்களுக்காக ஜெபியுங்கள், உங்களுடைய குடும்பத்திற்காக ஜெபியுங்கள். ஒரு பொழுதும் மற்றவர் நன்றாக இருக்கக்கூடாது என்பதற்காக நீங்கள் இறைவனிடம் மன்றாடாதீர்கள். அது ஒரு காலமும் நடக்காது. அது ஒரு காலமும் நடக்காது. ஏனென்றால் இறைவன் இன்னாருக்கு இது தேவை என்பதை அவை அறிந்து வைத்திருக்கிறார். எனவே நீ எழுதி கட்டினாலும் சரி, வைப்பு வைத்தாலும் சரி, பில்லி சூனியம் செய்தாலும் சரி, எதுவுமே எவருடைய வாழ்விலும் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த போவதில்லை. உன்னுடைய பணங்காசு தான் கரையும். உன்னுடைய பணங்காசு தான் கரையும். இங்கேருந்து போய் பக்கத்தில் போய் ஏதாவது எழுதி கட்டுறீங்க, ஏதாவது குறி கேட்குறீங்கன்னா எவ்வளோ காசு கொடுக்குறீங்க? எவ்வளோ கொடுக்குறீங்க? கேட்குற காசு எவ்வளோ? குறைஞ்சபட்சம் எவ்வளோ? 100 ரூபாயெல்லாம் சொல்லாத, சாவ அடிச்சிருவான். நீ கொடுத்தியாம்மா? எனக்கு கேள்வி 1000 ரூபா எவ்வளோ? நாம் உண்டியில் போடுறது எவ்வளோ? ஒட்டு மொத்தமாக ஞாயிறு அப்படின்னு பார்த்தோம்னால எவ்வளோ திரும்ப வருது? ஒரு 400 சில்லற, ஒரு 500 சில்லற, இவ்வளோ தான். தெரியுமா? இதை வச்சு கடந்த மாதம் 10,000 ரூபா கரண்ட்டு பில், 10,000 ரூபா மைக்கு, 2 ஆம்பிளிஃபயர் ரிப்பேரு, மற்ற தேவைகள்லாம் இருக்குது. எப்படி ஒரு மனிதனால் சமாளிக்க முடியும் தெரியுங்களா? ஆனால் அந்த அன்னையின் மீதும் இந்த அந்தோணியார் மீதும் பாரத்தை போட்டு என்னுடைய பணியை நான் செய்து கொண்டிருக்கேன். எனவே நம்முடைய வாழ்வில் நம்முடைய எண்ணங்கள் நன்றாக இருக்கின்ற பொழுது நாம் எத்தகையதொரு உயரத்தை அடைய விரும்புகின்றோமோ அத்தகையதொரு உயரத்தை அடைய முடியும். மற்றவர்கள் அழிய வேண்டும் ஒழிய வேண்டும் என்று 1000 வாரம் 9 வாரம் வந்தினா உனக்கு எல்லாம் சரியாக போயிட்டுனா 9 வாரம் 1000னா எவ்வளோ? 10,000 ரூபா காலி. அதுக்கப்புறம் நட்டுக்கிட்டு தான் கிடக்கணும். புரியுதுங்களா? அதையே என்ன பண்ணுவீங்க? லோன் வாங்கி தான் கட்டுவீங்க. கரெக்டாக? லோன் வாங்கி அப்படியே நீட்டு வருது. அப்புறம் லோன் கட்டுறதுக்கு இன்னும் 2 இடத்துல லோன் வாங்குறது. இப்படி தான் கடனை கூட்டிக்கொள்வது. இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியவர்களே, எனவே நம்முடைய உள்ளங்களை இறைவன் ஆய்ந்தறிகின்றவராக இருக்கின்றார். அவருக்கு எதிராக நீங்கள் எதை செய்தாலும், அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட மனித குலத்திற்கு எதிராக நீங்கள் செயல்பட்டாலும் அத்தனையும் தீங்காக உங்களுக்கே நேரிடும் என்பதனை உணர்ந்து மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணுகின்ற பொழுது உங்களுடைய எண்ணங்களை பார்த்து இறைவன் உங்களுக்கான ஆசீர்வாதங்களை நிறைவாக தந்து வழி நடத்துகின்றவராக இருப்பார். ஆனால் இன்றைய நற்செய்தியில் பார்க்கின்ற பொழுது இந்த பரிசேய சதுசேயர்களுடைய ஒவ்வொரு செயலிலும் ஒரு அரசியல் இருந்தது. ஒவ்வொரு செயலிலும் ஒரு அரசியல். தாங்கள் என்போது தங்களுடைய மரபை கட்டி காப்பது போன்று அவர்கள் எண்ணினார்கள். ஆனால் அவர்களுக்கு பின்னால் தங்களுடைய இனத்தை, தங்களுடைய மதத்தை, தங்களுடைய இருப்பிடத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் கொண்டிருந்தார். தாங்கள் தான் இந்த யூதர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அதிபதி, தாங்கள் சொல்வதை கேட்க வேண்டும். ஒரு சிலர் இருப்பார், நான் தான் ஊர், எப்படி நான் தான் ஊர், நான் சொல்கிறத எல்லாம் கேட்கணும், எல்லாருமே கேட்டாக வேண்டும் என்று ஒரு மனநிலை. இவர்கள் ஊருக்கு நல்லது செய்வது போன்று செய்வார்கள். ஆனால் அடியால் பார்த்தா என்ன இருக்கும்? ஒரு அரசியல் இழையோடி கொண்டே இருக்கும். எல்லா காரியங்களிலும் அரசியல் பின்புலமாக இழையோடி கொண்டு இருப்பதை நம்மால் உணர முடியும். பெருசாக அவர்கள் கேட்பது போன்று தோன்றி அவருக்கான ஒரு இக்க வச்சு தான் கேட்பாங்க. அதில் நமக்கு என்னது லாபம், நமக்கு என்ன அதில் வருமானம், இப்படித்தான் அந்த பொது சேவைகள் எல்லாமே இருக்கும். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பரிசேயர்களும் அதை மையப்படுத்தி தான் இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடத்திலே கேள்வி கேட்டார். ஆனால் அவர்களுடைய மூக்கை இறைமகன் இயேசு கிறிஸ்து உடைத்து விட்டார். நீங்கள் மனிதர்கள் இயற்றிய சட்டங்களை பற்றி பேசி கடவுளுடைய சட்டங்களை நீங்கள் புறம் தள்ளிவிட்டீர்கள். ஏன்னா
ஒருவன் தாய் தந்தையை மதித்து நடக்க வேண்டும், அவர்களுடைய குரலுக்கு செவி மடுக்க வேண்டும், அவர்களுக்கானது செய்ய வேண்டும், இல்லை என்றால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று மோசேயே கட்டளை கொடுத்திருக்கின்றார். மோசேவுக்கு கட்டளை கொடுத்தது யாரு? மோசேனா யாரு? மோசே யாரு? மோயிசன். மோசேன்னா மோயிசன்னா யாரு? யாரு? இஸ்ரேல் மக்களை வழிநடத்தியவர். அந்த இஸ்ரேல் மக்களை பார்வோன் கையிலிருந்து விடுவித்து வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு அழைத்து சென்ற ஒரு விடுதலை வீரர் மோயிசன். அவர் வழியாக இறைவன் அவர்களுக்கு கட்டளை தந்தார். அப்போ ஒருவர் தன்னுடைய தாய் தந்தையை எவ்வாறு மதிக்க வேண்டும், அவர்களுடைய குரலுக்கு செவி மடுக்க வேண்டும், அவ்வாறு செய்யப்படவில்லை என்றால் அவர்கள் எவ்வாறு தண்டிக்கப்பட வேண்டும் என்று மோசே கட்டளை கொடுத்திருக்கின்றார். ஆனால் நீங்கள் இயற்றிய சட்டம் என்ன தெரியுமா? நான் உனக்கு தர வேண்டியது குர்பான் ஆயிற்று, அதாவது கடவுளுக்கு கொடுத்ததாயிற்று, அப்படி நான் எதுவுமே செய்ய தேவையில்லை. இப்போ மோசே வழியாக இறைவன் கொடுத்த கட்டளை, தாய் தந்தைக்கு நீ எதுவும் செய்யவில்லை என்றால் தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் அதையே நீங்கள் புறம் தள்ளிவிட்டீர்கள். இதிலிருந்து நீங்கள் இறைவன் மீது எத்தகைய ஒரு நம்பிக்கையும் பற்றும் பாசம் கொண்டு இருக்கின்றீர்கள் என்பதனை உங்களால் உணர முடியும் என்று அவர்களை மறு கேள்வி கேட்டவராக இறைமகன் இயேசு கிறிஸ்து இருப்பதை நாம் பார்க்கும். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியவர்களே, எனவே நம்முடைய வாழ்வில் எல்லாம் இறைவன் என்ற ஒரு நிலையில் அவரை நாம் பற்றி கொள்கின்றவர்களாக நம்ம ஒருவரும் இருக்க அழைக்கப்படுகின்றோம். எனவே அந்த இறைவனுடைய சாயலில் படைக்கப்பட்டு இருக்கின்ற மனிதர்களை நாம் அன்பு செய்ய அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய எண்ணம் போல்தான் நம்முடைய வாழ்க்கை என்பதனை உணர்வோம். ஒருபொழுதும் இங்கிருக்கின்ற இறைவன் உரைகின்ற இல்லத்தை புறம் தள்ளிவிடாதீர்கள். அவ்வாறு புறம் தள்ளினீர்கள் என்றால் இங்கிருக்கின்றவர் உங்களை கண்டிப்பாக கேள்வி கேட்பார். ஏன்னா நான் உனக்காக டெய்லியும் பூசையில் இந்த பலிப்பீடத்தில் எழுந்துச்சு வரேன், என்னை விட்டுட்டு நீ அங்கே போனீனா அப்படின்னு கேள்வி கேட்பார். அதனால் காலையில் பூசைக்கு வாங்க, மாலை திருப்பலி நாள் திருப்பலிக்கு வாருங்கள், உங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்கள், உங்கள் குடும்பத்தை அவரிடம் ஒப்பு கொடுங்கள், உங்களுக்காக ஜெபியுங்கள். மற்றவர்களுக்காக ஜெபிக்கின்றீர்கள் என்றால் அவர்களுடைய நல்வாழ்விற்காக ஜெபியுங்கள். ஒருபொழுதும் மற்றவர் வீழ்ந்து விட வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்காதீர்கள், அது உங்களுக்கு வீழ்ச்சியை தரும். ஆமென். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். நீயே என சொல்லி என்னையும் என் தாயும் நீ என்றோ, நீ என்னையாலும் மன்னவனன்றோ. பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். நிலையில்லா உலகினில் நிலைத்து நான் வாழ என் நிம்மதி இழந்து நின்றேன். வளமில்லா வாழ்வினில் வசந்தங்கள் தேடி நான் அளவில்லா பாவம் செய்தேன். தன உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். வறுமையும் மேன்மையும் பசியும் பிணியும் ஒழிந்திட உழைத்திடுவேன். அமைதியும் நீதியும் அன்பும் அறனும் நிலைத்திட பணி செய்வேன். உன்னத தேவனை உமதருட்கருவியாய் உலகினில் வாழ்ந்திடுவேன். என்றும் உன்னிலே வாழ்ந்திடுவேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன்.
பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் சொந்தம் பந்தமும் எல்லாம் நீயே என சொல்லி வந்தேன் என்னையும் என் தாயும் நீ என்றோ நீயே என்னை யாரும் மன்னவர் என்றோ பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம் நானும் உந்தன் கைவண்ணம் குயில்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம் நானும் உந்தன் கைவண்ணம் குயில்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே இயற்கை உனது ஓவியம் இணையில்லாத காவியம் இயற்கை உனது ஓவியம் இணையில்லாத காவியம் அகிலம் என்னும் ஆலயம் நானும் அதில் ஓராகமம் அகிலம் என்னும் ஆலயம் நானும் அதில் ஓராகமம் உள்ளம் எந்தன் உள்ளம் அதை என்னாலும் உன் இல்லமே உள்ளம் ஆண்டவரே தலைமை போற்றுகிறோம் தார்மீக அப்பத்தை பெற்றுக்கொண்டோம் நிலத்தின் விளை மனித உழைப்பின் பயன்படுத்த அப்பத்தை முக்கு பொடிக்கின்றோம் இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும் உமக்கே சொந்தம் நானும் உந்தன் கைவண்ணம் குயில்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே இதயம் என்னும் வீணை ஆண்டவரே தலைமை போற்றுகிறோம் தார்மீக ரசத்தை பெற்றுக்கொண்டோம் திராட்சை கொடி மணிப்பின் ரசத்தை முக்கு பொடிக்கின்றோம் இது எங்கள் ஆன்ம பணமாக மாறும் இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக அன்பை மீட்டும் வேளையில் வசந்த ராகம் கேட்கவே ஏழை எண்ணில் வாருமே வசந்த ராகம் கேட்கவே ஏழை எண்ணில் வாருமே தந்தேன் என்னை தந்தேன் என்றும் என் வாழ்வு உம்மோடுதான் தந்தேன் என்னை தந்தேன் என்றும் என் வாழ்வு உம்மோடுதான் படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம் நானும் உந்தன் கைவண்ணம் குயில்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம் நானும் உந்தன் கைவண்ணம் குயில்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே மேலும் இந்த திருப்பலியானது தண்டுக்காரன் குடும்பம் ஆரோக்கியதாஸ் ஆசிரியர் எழில் ராணி அருட்சகோதரி அழகுநிலா கவிமுகில் பியூலா இன்ஃபென்டா ஃபிலோமினால் இவர்கள் குடும்பத்திற்கு கடந்த மாதம் முழுவதும் அந்தோனியார் செய்த அனைத்து உதவிகளுக்கும் நன்றியாகும் எழில் ராணிக்கு உடல் சுகம் கிடைத்ததற்கு நன்றியாகும் பிள்ளைகள் இறை பக்தியிலும் கல்வியிலும் சிறந்து விளங்கவும் பெட்டி குடும்பம் வினோத் மோகன்ராஜ் சிந்துமதி நிலினா நிக்கோலாஸ் குடும்பத்திற்கு அந்தோனியார் செய்து வரும் அனைத்து உதவிகளுக்கும் நன்றியாகும் உடல் சுகம் வேண்டியும் நெலினா இறை பக்தியில் வளரவும்
இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இறைவனின் அருளையும் ஆசிரையும் நாடி வந்திருக்கின்ற ஒவ்வொருவரினுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக தொடர்ந்து மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தை இறைவனை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, கோடி அற்புதரான பதுவை புனித அந்தோணியாரின் நினைவில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே உமக்கு முழுமையாக கையளித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கோடி அற்புதரான பதுவை புனித அந்தோணியாரின் நினைவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்து காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதரணிகளோடும் புனிதரின் பெருந்தர்களோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பன்னிசைத்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாக்கவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலகம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் ஆடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் உயர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்து, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும், சிறப்பாக இந்த வழியில் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கின்ற எங்கள் பெற்றோர், உற்றார், உறவினர், உடன் பிறந்தோர், நண்பர்கள், இன்னும் யாரும் நினையாத ஆன்மாக்கள் ஆகிய அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முத திருமுக உலையினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான அருள் தரும் அழகை நகர் தூய அற்புத அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் நினைவு கூர்ந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற கோடி அற்புதரான பதவி புனித அந்தோனியார், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தோர் ஆக்கிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை ஆடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மீட்பர் மெசியா கொண்டு வந்த அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நீங்களும் நானும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திறத்தும் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் வழங்கப்படுகின்றது. எனவே 2 வரிசைகளில் வருமாறு அன்போடும் பாசத்தோடும் கேட்டுக்கொள்கிறேன். நற்கருணை வாங்குகின்ற பொழுது நல்லா நாக்கை நீட்டி வாங்குங்க. நீங்கள் பட்டி இப்படின்னா நான் அப்புறம் கீழே வச்சா கீழே விழும். நான் நல்லா நாக்கில் நற்கருணைனா ரசத்தில் தொட்டு வைக்கின்ற பொழுது அது வழுக்கும். சும்மா இப்படி டப்புக்கு டப்புக்கு டப்புக்குன்னு நிறுத்திங்கன்னா ஒன்றும். நற்கருணை வாங்குகின்ற போது நன்றாக நாக்கை நீட்டி நற்கருணை உட்கொள்ளுமாறு அன்போடும் பாசத்தோடும் கேட்டுக்கொள்கிறேன். இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, தகுதியில்லாத ஏழை நான், ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவேன், ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவேன். இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். உலகின் ஒளி அது நான் என்றேன், உண்மையின் வழி அது என்னில் என்றேன். உலகின் ஒளி அது நான் என்றேன், உண்மையின் வழி அது என்னில் என்றேன். வாழும் காலம் வரையில் என்னுடன் இருப்பேன், வரையில்லாத அன்பால் இன்னுயிர் தந்தேன். வாழும் காலம் வரையில் என்னுடன் இருப்பேன், வரையில்லாத அன்பால் இன்னுயிர் தந்தேன். இயேசுவே உன் நினைவாக செய்திடுவேன், இயேசுவே உன் நினைவாக செய்திடுவேன். இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் இரத்தம் உன் பானமாகட்டும்.
சுமை கொண்டோரை நீர் வரவேற்றீர். சுகம் காணவே உம் கரம் தந்தீர். சுமை கொண்டோரை நீர் வரவேற்றீர். சுகம் காணவே உம் கரம் தந்தீர். மீண்டும் உந்தன் வரவை எதிர்நோக்கியே ஆருயிராய் உம்மையே இதயம் ஏற்கின்றேன். மீண்டும் உந்தன் வரவை எதிர்நோக்கியே ஆருயிராய் உம்மையே இதயம் ஏற்கின்றேன். இயேசுவே உம் திருவிருந்தில் மகிழ்கின்றேன். இயேசுவே உம் திருவிருந்தில் மகிழ்கின்றேன். இது என் உடல் உன் உணவாகட்டும். இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். இது என் உடல் உன் உணவாகட்டும். இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். வாக்கு தந்த தேவா தேடி வந்த இறைவா. வாக்கு தந்த தேவா தேடி வந்த இறைவா. தகுதியில்லாத ஏழை நான் ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவேன். இது என் உடல் உன் உணவாகட்டும். இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். இந்நிறை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடல். தன்னிறை அன்பால் தான் கண்ட ஜீவன பரமனின் பாதம். இந்நிறை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடல். தன்னிறை அன்பால் தான் கண்ட ஜீவன பரமனின் பாதம். என் நாதமே என் இதயம் பண்ணாகுமே. என்னாலுமே அவர் அன்பு என் மீதிலே. இந்நிறை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடல். தன்னிறை அன்பால் தான் கண்ட ஜீவனம் பரமனின் பாதம். என் நாயனே உன் பாதையில் என்னாலும் நான் பாடும் சங்கீதமே. உன்னோடு நான் ஒன்றாகிட உயிரோடு உயிர் சேர்த்து உறவாடிட. என் நாயனே உன் பாதையில் என்னாலும் நான் பாடும் சங்கீதமே. உன்னோடு நான் ஒன்றாகிட உயிரோடு உயிர் சேர்த்து உறவாடிட. நெஞ்சமும் பாடுது கண்களும் தேடுது. தஞ்சமென்றவரையே என் உள்ளம் நாடுது. நெஞ்சமும் பாடுது கண்களும் தேடுது. தஞ்சமென்றவரையே என் உள்ளம் நாடுது. என் நிறை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடல். தன்னிறை அன்பால் தான் கண்ட ஜீவனம் பரமனின் பாதம். உறவாகவா என் உயிரானவா. உலகெங்கும் அரசாலும் என் மன்னவா. நிலையாகவா என் கலையானவா. அலைபாடும் கடலாக என்னை காப்பவா. உறவாகவா என் உயிரானவா. உலகெங்கும் அரசாலும் என் மன்னவா. நிலையாகவா என் கலையானவா. அலைபாடும் கடலாக என்னை காப்பவா. என் அன்பு தேவனே என்னகம் வாருமே. என் நிலை எழுந்து நீர் என் நிலை மாற்றுமே. என் அன்பு தேவனே என்னகம் வாருமே. என் நிலை எழுந்து நீர் என் நிலை மாற்றுமே.
என்னிறை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடல். தண்ணீரை என்பார் தன் கண்ட ஜீவனம் பரமனின் பாதம். என்னிறை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடல். தண்ணீரை என்பால் தான் கண்ட ஜீவனம் பரமனின் பாதம். என் நாதமே என் இதய பண்ணாகுமே, என்னாலுமே அவரது என் மீதிலே. என் நாதமே என் இதய பண்ணாகுமே, என்னாலுமே அவரது என் மீதிலே. என்னிறை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடல். தண்ணீரை அன்பால் தான் கண்ட ஜீவனம் பரமனின் பாதம். என்னில் ஒன்றாக எந்த நல் தேவன் எழுந்து வருகின்றார். என்னில் அருளை அன்புடனே தலைவன் தருகின்றான், தலைவன் தருகின்றான். என்னில் ஒன்றாக எந்த நல் தேவன் எழுந்து வருகின்றார். என்னில் அருளை அன்புடனே தலைவன் தருகின்றார், தலைவன் தருகின்றான். உதயம் காண விளையுமோர் மலரை போலவே இதயம் இறைவன் வரவையே நீதமும் தேடுதே. உதயம் காண விளையுமோர் மலரை போலவே இதயம் இறைவன் வரவையே நீதமும் தேடுதே. பகலை மறைக்கும் முகிலாய் பல பழிகள் சூழ்ந்ததே. அந்த முகிலும் இருளும் குறையும் தீர முழுமை தோன்றுமே. இன்னில் ஒன்றாக எந்த நல் தேவன் எழுந்து வருகின்றார். என்னில் அருளை அன்புடனே தலைவன் தருகின்றார், தலைவன் தருகின்றார். என்னில் இணையும் கிளைகளோ வாழ்வை தாங்குமே. என்னை பிரியும் உள்ளத்தை நாளும் தேடுவேன். என்னில் இணையும் கிளைகளோ வாழ்வை தாங்குமே. என்னை பிரியும் உள்ளத்தை நாளும் தேடுவேன். என்று பகர்ந்த இறைவாம் என்னை இணைக்க வாருமே. உந்தன் அன்பு விருந்தை நானும் மருந்து அமைதி காணுவேன். என்னில் ஒன்றாக எந்த நல் தேவன் எழுந்து வருகின்றார். என்னில் அருளை அன்புடனே தலைவன் தருகின்றார், தலைவன் தருகின்றார். உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வாயின் மன்னவா, என்னில் வாயின் மன்னவா, என்னில் வாயின் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக
என்றாக என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. நினைவாக சொல்லாக செயலாக என்னில் வாழும் துணையாக நீ அல்லவா. நினைவாக சொல்லாக செயலாக என்னில் வாழும் துணையாக நீ அல்லவா. என்னை நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா. என்னை நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா, இணைகின்ற என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. நிலம் வாழ நீராகி மலர் வாழ ஒளியாகி நலம் சேர்க்கும் என் மன்னவா. நிலம் வாழ நீராகி மலர் வாழ ஒளியாகி நலம் சேர்க்கும் என் மன்னவா. என் உளம் என்னும் மலர் வாழ அன்பென்னும் மனம் நல்கும் இளந்தென்றல் நீ அல்லவா. என் உளம் என்னும் மலர் வாழ அன்பென்னும் மனம் நல்கும் இளந்தென்றல் நீ அல்லவா, இளந்தென்றல் நீ அல்லவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. புனித அந்தோணியாரின் மன்றாட்டு. புதுமைகள் பல புரிய அருள் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்றுத்தாரும். குழந்தை இயேசுவில் கையில் ஏந்தும் பேர் பெற்ற புனித அந்தோணியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உமது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது ஆலயத்தில் வந்து கூடியுள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி என் ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்றுத்தாரும். இறை அருளை ஏராளமை பெற்ற புனித அந்தோணியாரே, நாங்கள் வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருளை பெற்று தாரும். எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, மகிமையில் விளங்கிடும் புனித லில்லியே, துன்பப்படுவோரின் துயரை துடைப்பவரே, அழுவோரின் ஆறுதலே, உம்மை நாடி நிற்கும் எங்களை உம் அன்பால் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும். துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். சோதனைகளை வெல்ல வலிமையை பெற்று தாரும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எமக்கு வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் நிலங்களையும் பாதுகாரும். நீங்காத வியாதிகளையும் உமது வல்லமை நிறைந்த மன்றாட்டால் எங்களிடமிருந்து நீக்கிறோம். புதுவை புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்.
இறையேசுவை அன்பினரை செய்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அல்லல்படுவோருக்கு ஆறுதலான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிகளை குணமாக்கும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமல் போனவற்றை கண்டெடுக்க செய்யும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எளியோருக்கு என்றும் உதவிடும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடலை பொறுத்து எளியவராய் வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மெய்மறையின் வல்லுனரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்செய்தி போதித்த மெய்மறையின் வல்லுனரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவத்தினாலும் பேயினாலும் தேரூர்வரின் துயர் துடைக்கும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலைசிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்துள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியவர்களே, இந்த ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக்க. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராகி அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் கோடி அற்புதரான பதுவை புனித அந்தோணியாரின் நினைவில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்த அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புதுமை வல்லலே புனித அந்தோணியாரே, உம் புகழ் பாடும் பக்தன் குரல் கேட்டிடுவாயே, எந்தன் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வல்லலே புனித அந்தோணியாரே, உம் புகழ் பாடும் பக்தன் குரல் கேட்டிடுவாயே, எந்தன் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. ஐயா, உன் ஆலயம் அருள் வேண்டி வந்தோம், அருள் வீசும் திருமுகத்தை கண் குளிர கண்டோம். ஐயா, உன் ஆலயம் அருள் வேண்டி வந்தோம், அருள் வீசும் திருமுகத்தை கண் குளிர கண்டோம். பாரும் எங்கள் நெஞ்சமே, உம்மிடமே தஞ்சமே. பாரும் எங்கள் நெஞ்சமே, உம்மிடமே தஞ்சமே. தேடும் உள்ள அமைதிதனை தந்திடுவாய் ஐயனே, தேடும் உள்ள அமைதிதனை தந்திடுவாய் ஐயனே. புதுமை வல்லலே புனித அந்தோணியாரே, உம் புகழ் பாடும் பக்தன் குரல் கேட்டிடுவாயே, எங்கள் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. இயேசுவின் மதுரமான திருவிருதயமே, புனித மரியின் மாஸ்டர் திருவிருதயமே, எங்களுக்கு ஆதரவாயிரும். புனித சூசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அற்புத அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பேர் கொண்ட அனைத்து புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு மரிய சூசை, எங்களை காத்து ரட்சியும். தந்தை, மகன், தூயாவியின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.